ஒன் மினிட் டெய்லி பைபிள் வாசிக்க உங்களை வரவேற்கிறேன். ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரம் நம்ம தாழ்மையாகவே ஆண்டவருக்கு முன்னாடி இருக்கிறதில்ல. எப்படி தெரியுமாங்க, நம்ம ஆண்டவர்கிட்ட போகும்போது ஏதோ ஆண்டவருக்கு கடமைக்கு நம்ம காணிக்க போடுற மாதிரியும் ஏதோ கடமைக்குன்னு இது பண்ணுற மாதிரியும், ஆனால் ஒரு வாட்டி கூட நம்மளை இவ்வளோ தூரம் ஆண்டவர் உயர்த்திருக்காரு, இவ்வளோ தூரம் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்காரு, இவ்வளோ தூரம் நம்மளோட தேவைகள்லாம் பார்த்துருக்காரு, எந்த இடத்துலையும் ஆண்டவர் வெட்கப்படுத்தலை. ஆனால் ஒரு வாட்டி கூட நம்ம யார்கிட்டயும் அது நம்மளை பற்றி பேசும்போது ஆண்டவர் தான் என் வியாதியை என்னை சரிப்படுத்தினாரு, ஆண்டவர் தான் என்னை இவ்வளோ தூரம் என் வாழ்க்கையில் என்னை ஆசீர்வதிச்சிருக்காரு, ஆண்டவர் தான் என் வாழ்க்கையில் நான் மனுஷங்க முன்னாடி வெட்கப்படுத்தாமல் உயர்த்திருக்காரு அப்படின்னு நம்ம சொல்கிறோமா? நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நான் இந்த வேலை பார்க்குறேன், நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் அப்படின்னு தானே சொல்கிறோம். ஆனால் அந்த சம்பாதியம் யார் கொடுத்தது? ஆண்டவர் ஆசீர்வதிக்காமல், ஆண்டவருடைய கிருபை இல்லாமல் இதெல்லாம் நடந்திருக்குமா? இனி நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே ஆண்டவர் முன்னாடி நம்ம தாழ்மையாக இருக்க பழகுவோம். ஏன்னா வசனம் சொல்லப்படுது, யாக்கோபு 4:10, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்மைப்பட பட பட நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் உயர்வு மட்டும்தாங்க வைப்பாரு. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.